நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதிஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹா. வாழ்க்கையில் செல்வம் ஈட்டுவது பெருசில்லை, ஈட்டிடலாம் எப்படியாவது. ஆனால் அந்த செல்வத்தை அனுபவிப்பதுங்கிறது மனப்பான்மை ரொம்ப பேருக்கு வரதில்லை. செல்வம் ஈட்டுறாங்க, அனுபவிப்பதுன்னா என்ன? நான் சொல்கிறது செல்வத்தை அனுபவிப்பதுன்னா ஜம்முன்னு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிறது, நினச்ச படத்தை பார்க்குறது, ஆனந்தமாக இருக்கிறதுங்கிறது இல்லை. அது அனுபவம் இல்லை. அனுபவங்கிறது அந்த பணத்தை நல்ல முறையில் ஏழைகளுக்கு உதவுவதற்கு, அது தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்துவது. நம்ம வாழ்க்கையை நல்லா இருக்கணும், அதனால் சேமித்து வச்சுக்கணும், அது தப்பே கிடையாது. சேமிக்கலைன்னா நம்ம தொலைஞ்சோம். அதனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சேமிப்பு இருக்கணும். நம்ம பெற்ற குழந்தைகளுக்கு படிப்பை கொடுத்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைப்பதற்கு நம்ம உதவணும், அமைவதற்கு. ஆனால் நம்ம அதுக்கப்புறமும் சில காரியம் பண்ணுறோம். அந்த பிள்ளையினுடைய பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய 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 பிள்ளை, அவங்களுக்கெல்லாம் பணம் இருக்கணும் அப்படின்னு சேர்த்து சேர்த்து வச்சு கொடுக்குறோம் பாருங்கள். அப்போ நம்ம செல்வத்தை அனுபவிக்கலை. என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு தலைமுறையில் யாரோ ஒருத்தன் நம்ம முன்பின் பார்க்காத ஒருத்தன் பிறக்க போகிறான் நம்ம குளத்தில், அவனுக்கு இது பயன்படணும்னு சொல்லி 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் வச்சுருக்கேன், என் பிள்ளைக்கு 50 கொடுத்தேன் 60 கொடுத்தேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனால் உண்மையிலே அப்படிப்பட்டவர்களுக்கு செல்வம் இருந்து இல்லாத கேஸ் தான். அதாவது அவங்க பணம் பத்திரமா இருக்குது, அவங்க பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டமெல்லாம் ஏதோ ஒரு தலைமுறைகள் நன்னா இருப்பதுக்குன்னு நினச்சிட்டு அவங்கள பார்த்து பரியாசம் பண்ணணும். நாம் உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணுறோம்? நானும் பணக்காரன்னு சொல்லிக்கலாம். பேங்க்கில் உள்ள பணமெல்லாம் இப்படித்தான் இருக்குது, யாரோ பயன்படுறதுக்கு இருக்குது. அந்த பணம் எனக்கு தான் நினச்சிட்டா சந்தோஷமாக நாமளும் பணக்காரன்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த பணக்காரனாக இருக்கிறது பயனில்லை. நானே நல்ல வழியில் செல்வத்தை ஈட்டணும், அந்த செல்வத்தை நல்லா என்ஜாய் பண்ணணும் நியாயமான முறையில். சேமிப்பு வேண்டியது, அதற்கு மேலே ஓரளவு சேமிப்பு சேமிப்பு சேமிப்பு. நாளை சாப்பாட்டுக்கு இன்றைய தினத்தை இழக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த மனப்பான்மை வரணும்னா அதுக்கு லக்ஷ்மி தேவி தான் அருள் செய்யணுமா. அந்த லக்ஷ்மி இந்த செல்வத்தை அனுபவித்து யோகம், செல்வ யோகத்தோடு இருப்பதுங்கிறது பிராட்டி அனுகிரகத்தில் வரும். ஒரு சமயம் எனக்கே இது புரியலை. நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமி விக்கிரக பூஜை, இந்த சுவாமியை அடிக்கடி நம்ம வீட்டிலேருந்து வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டி வருது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ரயிலில் எடுத்துகிட்டு போனால் அவ்வளோ தூய்மையாக இருக்கிறதா மனசு வரல. அதற்காக தனி ஒரு வாகனத்தில் இந்த சுவாமி எழுந்துருளி கொண்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு போகிறச்ச பூஜைகளை செய்யணும் அப்படின்னு திருத்தப்பனார் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதற்குன்னு தனியாக ஒரு வண்டி நமக்கு இருக்கணும், பெரிய வண்டி, சாமி வைக்கிறதுக்கு, சாமியுடைய பூஜை சாமான்கள் வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய மினி பஸ் அளவில் ஒரு வண்டி இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தது. அதுக்கு முதலீடு செய்கிறதுக்கு வசதியும் இல்லை, அப்புறம் பயமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு ஓட்டுறதுக்கு எவ்வளோ டீசல் வேலை தான் ஏறிட்டே போகுது. அப்படிப்பட்ட கவலைகள் இருந்த பொழுது நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார், என் வண்டியை நீ வச்சுக்க அப்படின்னு வண்டியை கொடுத்தார், நீ பயன்படுத்திக்கோன்னு கொடுத்தார். அதற்கு சில மாறுதல்கள், சுவாமி எழுந்துள்ள போகுதுன்ற மாறுதல் பண்ணி பயன்படுத்திக்கோ அப்படின்னு 4-5 பேர்கூட சேர்ந்து ஒரு ரசிகர் மன்றத்தினால கொடுக்கறதாக கொடுத்தார். அதை பயன்படுத்திக்க. அதை பயன்படுத்திட்டு வந்தேன். ஆனால் நண்பர் அந்த வண்டி அவர் வண்டி, அவரை பயன்படுத்த கொடுத்தார். நானும் அப்போ அவர்கிட்ட கேட்டுக்கல. அந்த வண்டியினுடைய ஆர்சி புக்கு கூட கொடுக்கல அவர். நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸு கட்டணும். சட்டப்படி ஆர்சி புக் இல்லாமல் இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா பெரிய குற்றம். அது ஏதோ எங்கள் அதிர்ஷ்டம், தப்பிச்சிட்டோம், யாரும் பிடிக்கல, ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு முறை திருப்பதியில் கேட்டாங்க. கேட்ட பொழுது அவங்க நல்ல எண்ணத்தோட சரி இந்த சாமி ஏமாற்ற மாட்டார் அப்படின்னு விட்டாங்க. எப்படி போயிடுது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு டென்ஷன், இது சட்டவிரோதமாக இருக்குது, என்றைக்கு வேணாலும் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டி வரும். நண்பர்கிட்ட கேட்டால் ஆர்சி புக்கு எங்கே தொலைச்சிட்டாங்க ஆஃபீஸில், வேறு டூப்ளிகேட் வாங்கி தரேங்கிறார். அதுக்குள்ளே ரொம்ப பிஸி ஆகிட்டார், ரொம்ப பெரிய நிறுவனமாக ஆகிட்டார் அவர். அதனால் அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாத நிலைமை ஆகிடுத்து உண்மையிலே. ஏன்னா அவருக்கு டைம் கிடையாது, ரொம்ப சின்ன விஷயம் அவருக்கு. ஆனால் நமக்கோ இது ரொம்ப பெரிய விஷயம். இப்படிப்பட்ட நிலைமையில் வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. அப்போது கடவுள் அருள் பண்ணால் அந்த செல்வத்தை வச்சுட்டு அனுபவிக்காமல் இருக்கக்கூடாதுன்ட்டு லக்ஷ்மி தேவியினுடைய அருள் எப்படி கிடச்சிதுன்னா, அந்த வண்டி பாழாகி போச்சு.
அது ஒரு அருளா ஐயா அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால் நினச்சேன் இந்த வண்டி பாழ் ஆகிட்டு அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, பழசாகி போச்சு. அதனால் இதை நண்பர்கிட்ட திருப்பியே கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு நாம் புது வண்டி ஒன்று வாங்கிடுவோம். நாம எப்படி புது வண்டி வாங்குறது, ஏதோ தவணை முறையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு தீர்மானித்தேன். அதனால் நான் நண்பர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன், இந்த வண்டி நீங்களே எடுத்துங்க, ஆர்சி புக்கு உங்களுக்கு வாங்கி தர முடியல, டூப்ளிகேட்டு அப்படின்னு சொன்னேன். இல்லை அந்த வண்டியை ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட விற்றுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் டூப்ளிகேட் ஆர்சி. அந்த விற்று உங்களுக்கு என்ன பண்ணுறதோ அதையும் நீங்கள் வச்சுட்டு புது வண்டி வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நண்பர். நான் சரின்னு சொல்லி, அதுக்கப்புறமும் பணம் தேவைப்படும், புது வண்டி வாங்கினா 12 லட்சம் சொன்னாங்க. நான் எப்படி வாங்க போகிறேன் அப்படின்னு அப்போ கொஞ்சம் கவலைப்பட்டு தான் இருந்தேன். அந்த சமயத்தில் பாருங்கள், ஹைதராபாத்தில் வாக்குன்னு ஒரு பத்திரிக்கை, அதில் மாதம் நான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பற்றி, இப்போ உங்களை லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் சொல்கிறேன் இல்லையா, ஒரு திருநாமத்துக்கு விளக்கும் விஜய் டிவியில். அந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஒவ்வொரு திருநாமத்தையும் விளக்கி ஆங்கிலத்தில் ஒரு மாதம் ஒரு சின்ன கட்டுரை சிறுகதை மாதிரி எழுதிட்டு வரேன். அதில் 100 திருநாமம் ஆயிடுத்து. அப்போ 100 திருநாமம் ஆன உடனே அந்த வாக்கு என்ற அந்த பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய அக்கா புருஷன்தான். அவர் ஒன்று மச்சினந்தானங்கிறது உங்ககிட்ட ஃப்ரீயாக பண்ணலை, ஒன்றும் ரொம்ப நல்லா போகுது, இது அதெல்லாம் உனக்கு இவ்வளோ பணம் தர போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தொகை 5 லட்சம் ரூபா கொடுத்தார். 100 கதை எழுதியது. அந்த 100 சின்ன 3 பக்க கதைகள். அது வந்த உடனே பார்த்தேன், இதை சீட் மணியாக வச்சு இதுக்கு மேல் இருக்கிற பணத்தை நம்ம கையில் உள்ள ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் உள்ளதை எப்படியே வச்சு நாம் தவணையில் வாங்கிடலாம் வண்டியை அப்படி ஏற்பாடு பண்ணி அதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிச்சு. அதுக்குண்டான நிறுவனங்கள் குறைச்ச வட்டியில் தரவங்க கேட்க போனால் அப்போ ஒரு நண்பர் சொன்னார், வங்கியிலேயே வாங்கிக்கப்பா எப்படியே வச்சு, அது இன்னும் சீப்பு, இந்த நிறுவனங்களுக்கு வந்தால் ஜாஸ்தி வட்டின்னு சொல்லி அதன்படி என்னுடைய டெபாசிட்டை பேங்க் முறைப்படி வச்சு வாங்கினேன். அப்புறம் மாதம் பணம் கட்டிகிட்ருக்கோன்னு வச்சுங்க. ஆனால் இத்தனையும் கொடுத்து அந்த வண்டியில் பகவானை எழுந்தருளை பண்ணி கொண்டு கூடவே அன்பர்கள் பண்ணி கொடுத்த சிம்மாசனம், அதில் உட்காந்து தான் இந்த உங்களுக்கு நிகழ்ச்சி சொல்கிறேன். இதில் என்ன சிம்மாசனத்தில் உட்காந்து சொல்லணும் நீங்கள் நினைப்பீங்க, இது ஒரு அகம்பாவம் தானே, ஏதோ சும்மா உட்காந்து சொன்னால் லக்ஷ்மி நாமம் வராதா, அதில் சிம்மாசனத்தில் உட்காந்து சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. இந்த சிம்மாசனத்தில் பின்னாடி ராமானுஜர் இருக்கார், அவருக்கு கீழே அவருடைய மருமகன் இருக்கார் நடாதுர ஆழ்வார்னு, அவருடைய 27வது தலைமுறை அங்கே திருத்தகப்பனார்னு ஒரு கணக்கு வச்சுருக்கோம். 1137 இந்த நிலவரத்தை விட்டு போகிறச்சே இந்த தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனத்தை தன் மருமகனுக்கு கொடுத்து தான் ஏற்படுத்திய ஸ்ரீ வைஷ்ணவ மரபை மக்களுக்கு எடுத்து சொல்கிற பொறுப்பை கொடுத்தார். அதனால ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம்னு எங்கள் குலத்துக்கே ஒரு டைட்டில் இருக்குது. அதுக்கேற்றபடி அன்பர்கள் இதையும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை வேறு எடுத்துகிட்டு போனோம் கதைக்கு, இதோடு சொன்னால் தான் கருணாகரன் சொல்கிறான் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுத்து. நம்ம விஜய் டிவியில் கூட என்ன சொல்லிட்டாங்க, மும்பையில் நடந்தது பக்தி விழா, அதுக்கு வரணும் இந்த சிம்மாசனம் சொல்லி இங்கேருந்து நான் அந்த வேனில் தான் வந்தேன் மும்பை வரைக்கும், அப்படி நடத்தி கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான வாழ்க்கையில் உள்ள இந்த பட்டாட்டோப்பம் நாம் என்ன இருக்குது, இதில் பட்டாட்டோப்பம் இல்லை, இதெல்லாம் லக்ஷ்மி தேவியினுடைய அருள்னால் கிடைக்கிறது. அப்போ தான் அந்த வாழ்க்கையில் உள்ள நமக்கு வந்திருக்கிற வசதிகளை நன்கு அனுபவித்து ஒழுங்கான ஐஸ்வர்யத்தோடு வார நிலை கிடைக்கும். இல்லைன்னா அழுமூஞ்சி மாதிரி இருக்கிறதுல பயனில்லை. அந்த மாதிரியான ஒரு பெரிய தன்மை கிடைக்கும்னா அது லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தில் தான் கிடைக்கும். அதனால் லக்ஷ்மி தேவிக்கு ஒரு திருநாமம் சொல்கிறாங்க. என்ன திருநாமம்னா, லக்ஷ்மி தேவி பிராப்த யோகினி அப்படின்னு சொன்னால் ஜனங்களுக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை செல்வத்தை அவர்கள் இணைந்து தாங்கள் அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கும்படியாக செல்வத்தையும் கொடுப்பா, அந்த செல்வத்தை அனுபவிக்கும்படியும் பண்ணுவா. ஆகையினால லக்ஷ்மி தேவிக்கு பிராப்த யோகினி என்பதாக ஒரு திருநாமம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிராப்தம் ஜனானாம் குருதே நதானாம் ஐஸ்வர்ய யோகம் யதியம் ரமாதது ஸ்ரீகி பிராப்தயோகின் அபிதாயுதா ஸ்யாத் நா பிராப்தயோகா ஜபதோஸ்ய பக்தியா. இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகின்ற கருத்து நான் முன்னாடி உங்களுக்கு விளக்கியிருக்கேன். பிராப்தத்தோடு நமக்கு கிடைக்கிற செல்வத்தோடு யோகம் இணைவு, அதாவது நமக்கு செல்வம் கிடைக்கிறது, அந்த செல்வத்தோடு நமக்கு இணைப்பு இல்லை. என்ன அர்த்தம், அது பாட்டுக்கு இருக்குது, நாம் பாட்டுக்கு இருக்கோம், அது அடுத்த தலைமுறைக்கும் வேறு யாரும் அனுபவிக்கிறதுன்னு வைக்கிறோம். அப்படி இல்லாமல்
நமக்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை எல்லாம் நாமே உரிய முறையில், அதாவது ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் சொல்லி கண்ணாப்பினான்னு செலவழிக்கிறது இல்லை, தவறான வழிகளில் செலவழிக்கிறது இல்லை, தேவையான வழிகளில் நம்ம பஞ்சப்பட்டினியாக இல்லாமல் என்ன பண்ணுறதுங்க, நாங்கள் ஏழைகள் அப்படின்னு ஏழை கோஷம் போடாமல் அந்த வளமையோடு வாழணும். எங்கள் ஆஃபீஸில் நான் டைரக்டராக இருந்த பொழுது ஆஃபீஸில் அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த ஏசி ரூம் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு தான் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து. ஆனால் டைரக்டர் இல்லாதவங்களுக்கு ஏசி கொடுக்குறது எப்படி? அதுவும் சென்னை மாதிரி இடத்துல ஏசி இல்லைன்னா முடியாது நல்லா வேலை செய்கிறதுக்கு. ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃபீஸர் மக்கள் அடிக்கடி தொல்லை பண்ணுறதுலேயே எரிச்சலாக இருக்குது. அதில் வேறு சென்னை வெதர் ஹியூமிட் வெதரில் வெட்டிங்களான்னா வரவங்களோட வள்ளி செல்லுன்னு விழுவாங்க. அதனால் நல்லா ஏசி ரூம் இருந்தால் வரவனாவது இவர் சத்தம் போடாத போனாலும் அதில் உட்காந்துருந்தா கொஞ்சம் அமைதியாக இருப்பார். அதுக்கு ஆஃபீஸ் முழுக்க ஏசி பண்ண முடியாது கவர்மெண்ட் ஆஃபீஸில். அது கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஈஸியாக பண்ண ஒத்துக்காது. அதுக்காக என்ன பண்ணுவோம், ஒரு ஐடியா பண்ணினேன். டைரக்டர் மட்டும் ஏசின்னு இல்லை, எந்தெந்த ரூமில் கம்ப்யூட்டருக்கோ அங்கெல்லாம் கம்ப்யூட்டருக்கு ஏசி. மனுஷனுக்கு ஏசி வேண்டாமோ வேணுமோ, கம்ப்யூட்டருக்கு வேணுமே. அதுக்காக அங்கங்கெல்லாம் கம்ப்யூட்டர் எல்லா ரூம்லையும் இருக்குது. அதனால் எல்லா ரூமுக்கும் ஏசி அப்படின்னு சொல்லி, அப்போது நான் டைரக்டராக இருந்த காலத்தில் பியூன் கூட ஏசி ரூமில் தான் உட்காந்துருக்காருன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் தப்பு இல்லை, அவங்க எல்லாருக்கும் வசதியாக இருந்தது. அதை பற்றி டெல்லியிலே ஒரு ஆஃபீஸர்கிட்ட சொன்னார், எனக்கு மனசு நல்லா இருக்கே அதனால இது மாதிரி பண்ணியிருக்கேன், எல்லோரும் கற்றுக்கணும் அதை பார்த்து அப்படின்னு. சட்டங்களை காட்டி எல்லாரையும் கஷ்டப்படுத்தாமல் சட்டங்கள்லேருந்து எது வழி இருக்கோ அதுபடி பண்ணியிருக்கேன், எல்லாரையும் போய் சென்னையை பாருங்கன்னு நான் கூட சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் கூட மனம் விட்டு பாராட்டியிருக்கார். என் நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார் என்கிட்ட, ஐயா நீ இருக்க எடுத்துகிட்டு இருக்க, அதனால் உன்னை போல் வளமாக ஆஃபீஸையும் வைக்கிறேன்னு. இந்த வளமான மனசு எப்போ வரும், அது லக்ஷ்மி தேவியினுடைய திருமகளுடைய திருவருள் இருந்தாலன்றி வராது. அதுதான் நாச்சியார் திருப்பாயுளில் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று சொல்கிறா. திரு அருள் பெற்றால்தான் அந்த ஐஸ்வர்யத்தோடு நாம் இன்புறணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதை உணர்த்துவதற்கு ஏற்றபடி இந்த திருநாமத்தை வைத்தாள். பிராப்த யோகினி, பிராப்தமான செல்வத்தை உரிய முறையில் அனுபவிக்கக்கூடிய மனப்பான்மையை தந்து அவர்களை ரட்சித்து, அது சரிதான், அதுக்காக நம்ம கண்ணா பின்னால் செலவழிச்சிட்டா அப்புறம் பணம் இது எங்கே போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியமாச்சு. நீ சொல்கிறத பார்த்தா சேமிக்க வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சேமிப்பை தவிர மற்ற பணம் சேமிப்புக்காக நாம் இல்லை, சேமிப்பு நமக்கு தேவைங்கிற அளவில் பயன்படணும். அந்த மாதிரியான மனப்பான்மை வருவது என்பது லக்ஷ்மி தேவிக்கு. இது நான் எங்கள் திருத்தாப்பனாரது கற்றுனது. அவர் ரொம்ப ஏழை நிலைமையில் இருந்தபோது கூட, ஒரு காலத்தில் வரியில் இருந்து கூட அவருக்கு அவருடைய துணியை பார்த்தா அவர் வரியில் இருந்தான்னு சொல்ல முடியாது. அந்த வறுமையில் கூட ஒரு செம்மை இருந்தது, ஒரு காம்பீர் இருந்தது. நாம் திருநகர்னு ஒரு இடத்துல குடியிருந்தோம். அப்போது தனி வீடு தான் இருக்கணும்னு சொல்லிட்டார் அவர். வீட்டு வாடகையே 100 ரூபா கொடுக்குறீங்களேன்னு இப்போ கிண்டல் பண்ணுவாங்க ரொம்ப பேர். ஏன்னா திருமாளிகையில் வாடகையான கூட பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் அவர் சொல்லுவார், இல்லை கம்பீரமான சிந்தனை வரணும், அது விசாலமான இடத்துல இருக்கணும், அப்படி பசங்க வளரணும் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் அவருடைய வளர்ப்பினால் கிடைத்தது. அதனுடைய பயன் இந்த ஈற்ற செல்வத்தை நாமே உரிய முறையில் அனுபவிக்கக்கூடிய மனப்பான்மை. இது உங்கள் எல்லாருக்கும் வரணும், நம்ம எல்லாருக்கும் வரணும். அதற்கு லக்ஷ்மி தேவியுடைய திருவருள் தேவை என்பதை தான் இந்த பிராப்த யோகினிங்கிற திருநாமம் சொல்கிறது. இந்த பிராப்த யோகினிங்கிற திருநாமத்துக்கு வாய்ப்பாடாக இந்த ஸ்லோகத்தை பார்த்தீர்கள். இதை தமிழில் கூட சொல்கிறேன். தன் தாழ் தொழும் அடியவர்களுக்கு செல்வத்தின் சேர்க்கையை அடைவிப்பவள். செல்வத்தின் சேர்க்கைனா என்ன? கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்னு சில பேர் இருப்பாங்க. கல்யாணம் ஆகிடுச்சு, திருமணம் ஆகிட்டு மனைவி எங்கே இருக்காங்க? மனைவி மும்பையில், இவர் எங்கே இருக்கார்? கல்கத்தாவில். அதுக்கு திருமணம் எதுக்கு? அதே மாதிரி செல்வம் இருக்குது பேங்க்கில், இவர் என்ன பண்ணுறார்? பட்டினிக்கடை. இவர் கஞ்சம்பெட்டியாக இருக்கார், பார்த்தா ரொம்ப வறுமையோடு இருக்கா மாதிரி இருக்கார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. செல்வத்தின் சேர்க்கையை அடைவிப்பவள், எனவே அவள் பிராப்த யோகினி. திருக்குடந்தை கோமளவல்லி நாச்சியாரை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். ஜெபித்தால் உங்களுக்கு செல்வங்கள் வந்து சேரும். நீங்கள் செல்வத்தை துய்த்து இன்பமாக வாழ்வீர்கள். அந்த தன்மை எனக்கு பிராட்டி கொடுத்திருக்கா, எல்லாருக்கும் அது கிடைக்கணும் என்பதற்காக இந்த ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எங்கே ஜெபியுங்கள். பிராப்த யோகின்யை நமஹா.